தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் அதிமுக முதல் கட்சியா தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 5-6 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் அப்படின்னாலுமே கூட அதிமுக முந்திக்கொண்டு இந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்னக்கூட்டியே வெளியிடுவதற்கான காரணங்களா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படின்னா தாவேகாவுடைய செல்வாக்கினால போட்டி தமக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லி இருக்கிற ஒரு சூழல்ல அங்க திமுகவுக்கு நேரா பைபோலார் பாலிடிக்ஸ்ல தன்னை அகற்றி விட்டு அங்க தாவேகா வந்துருமோன்ற ஒரு பயம் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால தேர்தல் அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ ஒரு உறுதிமொழி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தாவேகாவுடைய செல்வாக்கை பார்த்து ஒரு சலனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னா திமுகவுக்கும் தனக்கும் போட்டி என்று விஜய் சொல்ற ஒரு விஷயம். அதனால இந்த வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகள் இடைக்காலமா கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொவிஷனலா கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முன்னிலையில தேர்தல் அறிக்கை வரதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனலா கொடுத்துருக்காரு. அதாவது 2 திட்டங்கள் அதுல வீடு கட்டுற திட்டங்களா இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அது ஏதோ பெண்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கான 2 விஷயங்கள் தான் முக்கியமா இருக்கு. ஒண்ணு ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து ஒரு விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவது, முக்கியமாக எல்லோருக்கும் கொடுப்பது அப்படிங்கிற விஷயம். குலவளுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த 2மே அவருக்கு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு முயற்சி தான்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு அது திவால் ஆகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது இதற்கான நிதி நிலைமை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சேர்த்து சொல்லணும். ஆக்சுவலா அது சொல்லாம வெறும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு போனா அது எப்படி சரியா வரும்னு தெரியல. அதனால என்ன நிதி பற்றாக்குறையில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க தினசரி பேசிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிட்டு இருக்காங்க, தினசரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க கடன் வாங்கினது வித்தின் ஸ்டேட் ஜிடிபி லிமிட்டுக்குள்ளதான் இருக்குன்றதும், தமிழ்நாடு 11.19 வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தேசிய அளவில் பார்க்கும்போது, டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது பாக்குறதும். அதே மாதிரி ஸ்டேட் எஸ்ஜிடிபி 14% மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறத பாக்குறதும், அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்காமே தமிழ்நாடு கடன் மாநிலம் ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து அதிமுக சொல்லியிருக்கும் போது இந்த மாதிரியான பெரும் நிதி சுமையை கொடுக்கிற விஷயங்கள் எப்படி எடப்பாடி அனௌன்ஸ் பண்றாருன்னு ஒரு கேள்வி இயல்பாக இடது சகஜம். அப்போ நிதி மேலாண்மையை பத்தி உங்களுடைய பாயிண்ட் என்ன, எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க நிதியை? இந்த பாயிண்ட் அவர் விளக்கணும். அவர் வாக்குறுதி கொடுக்கறத பத்தி யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஒரு கட்சி வாக்குறுதி கொடுக்கறது சகஜம், வாக்குகளை எதிர்பார்த்து வாக்குறுதி கொடுக்கறது சகஜம். என்ன எப்படி பினான்ஸ் மேனேஜ் பண்ண போறீங்க? திமுகவை தினசரி இருந்தா நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க, பினான்சியலா குறை சொல்றீங்க. ஆனா பினான்சியலா அவங்க வளர்ச்சியை நாங்க காமிச்சிட்டோம், இந்தியாவிலேயே நாங்க அதிகபட்ச வளர்ச்சியோட இருக்கோன்றாங்க. நீங்க நிதி பற்றாக்குறை திவாலாக போகுதுன்றீங்க. அப்போ நீங்க நிதி பற்றாக்குறை சொல்ற நீங்க இந்த 2 ஸ்கீமுக்கு எப்படி நீங்க நிதியை கொடுப்பீங்க, கொண்டு வருவீங்க? ஆக்சுவலா அதை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. அது மாதிரி நீங்க கிளாரிஃபை பண்ணலைன்னா மக்கள் இதோ தேர்தலுக்கு வாக்கு வாங்குறதுக்காக கொடுக்குற வாக்குறுதி நினைச்சுப்பாங்க. 2வது ஏற்கனவே திமுக முதல்லயே கொடுத்த வாக்குறுதி, அவங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண அவங்க கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை நம்புவாங்களா, இனிமே கொடுப்போம்னு சொல்ற ஒருத்தரை நம்புவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு திமுகவே நாங்க 2,500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன மாதிரி யோசிப்பாங்க? திமுகவே சென்ற தேர்தலில் இதே வாக்குறுதியை கொடுக்கும் போது மக்களுக்கு அதை என்ன இருந்திருக்கும்ல, கொடுத்திருக்காங்க, வாக்குகளை எதிர்பார்த்து கொடுத்திருக்காங்க. இப்ப 4 முனை போட்டியில சீமான் இந்த வாக்குறுதி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. தாவேகா இனிமேல் கொடுப்பாங்களான்னு யோசிக்கணும். திமுக கண்டிப்பாக இது சம்பந்தமாக அவங்களும் போட்டி போட்டுக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தேர்தல் நெருக்கத்துல பார்க்கணும், பிஜேபிக்கு இதுக்கெல்லாம் உடன்பாடு உண்டா இல்லையான்னு தெரியல. மொத்தத்துல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, இந்த தேர்தலுக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக எந்த தேர்தல் அறிக்கையும் வரப்போறது இல்லை. அந்தந்த கட்சிகள் அதிமுக பாஜக தனித்து தேர்தல் அறிக்கையை விட போறாங்கன்றது நமக்கு தெளிவா இருக்கு.